ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தத்துவஞானத்தை, பிரம்மஞானத்தை, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற ஞானத்தை அடைந்தவன், எல்லா ஆத்மாவும் ஒன்று என்கின்ற ஞானத்தை நன்றாக பெற்றவன். ஆழமான மனதிலே அந்த ஞானத்தை பதிய வைக்க வேண்டும். அப்படி ஞானத்தை பதிய வைப்பதற்கு புலனடக்கமும் எண்ணங்களில் கட்டுப்பாடும் இடைவிடாமல் ஆத்ம தியானமும் செய்ய வேண்டும் என்பதை பல ஸ்லோகங்களிலே இங்கே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் 61 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 62, 63 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் படிக்கணும். அப்போ தான் அர்த்தம் சொல்கிறது சௌகரியமாக இருக்கும். அதுக்காக நான் அந்த 2 ஸ்லோகத்தையும் இப்போ சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதிப்ரம்சாத் புத்திநாசः புத்திநாசாத் பிரணஷ்யதி. இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். எல்லா ஸ்லோகங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளவைதான். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால், எண்ணத்திலிருந்தே கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். அதாவது மனக்கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம். எண்ணங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. அதாவது தரமான எண்ணங்கள், அளவான எண்ணங்கள், தெளிவான நெறிப்படுத்தப்பட்ட குறிக்கோளை உடையதாக எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எண்ணங்கள் மனதில் இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றின ஒரு தர்மம், நியத்தி. அந்த விஷயத்தை நாம் இந்த ஸ்லோகங்களில் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையை பயனில்லாமல் ஆக்கிவிடுகிறான் என்பதை வர்ணனை பண்ணுகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம், இல்லாட்டி ஏதேனும் மனதை கவரக்கூடிய ஒரு மனிதர்களை பார்க்கிறோம், பொருள்களை எல்லாம் பார்க்கிறோம். அந்த பொருள்களை பார்க்கிற போது அல்லது அந்த சங்கீதத்தை கேட்கிற போது, சுவையை உணர்கிற போது, ஐம்புலன்களாலும் 5 இந்திரியங்களாலும் நம்ம விஷயங்களை பார்க்கிற போது அந்த விஷயங்கள் மனசில் பதிஞ்சுடுறது. எல்லா விஷயங்களும் மனசில் பதியறதுன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓட ஓட அதில் ஆசை கூட ஆரம்பிக்கும். அதில் ஒரு பிரியம் ஏற்படும். அந்த பிரியம் அதிகமாச்சுன்னு சொன்னால் அது பேராசையாக மாறிடும். முதல்ல சின்ன ஆசையாக இருக்கும், அப்புறம் நாளாக நாளாக தடித்து போயிடும், அது பெரிய ஆசையாக மாறும். அந்த பெரிய ஆசை நிறைவேறத்துக்கு முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி எடுக்கிற போது அதுக்கு இடைஞ்சல்லாம் வந்ததுன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கணும், என்ன பேசணும், எப்படி நம்ம செயல்படணுங்கிற விவேகம் போயிடும். அந்த விவேகம் போயிடுதுங்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம குருக்கிட்ட சாஸ்திரத்துக்கிட்ட எல்லாம் படிச்சிருப்போம். எதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் சரி, எது தர்மம், எது அதர்மம், எது நியாயம், எது அந்நியாயம், இப்படிலாம் படித்து வச்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் அந்த நேரத்துக்கு உதவாது, அது மறந்து போயிடும். அப்படியே இருந்தாலும் சரியாக தெளிவாக இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா, பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த விவேக சக்தியை நாம் இழந்துடுவோம். விவேக சக்தியை சரியாக பயன்படுத்தலைன்னா இந்த மனித பிறவியே வீணாக போயிடும். அதைத்தான் பகவான் இந்த 2 ஸ்லோகத்தில் வர்ணனை பண்ணியிருக்கார். விஷயான் தியாயதா பும்சஹா, விஷயங்களையெல்லாம் நினைக்கிற, சிந்திக்கிற மனிதனுக்கு சங்கஸ்தேஷு உபஜாயத்தேன்னு ஸ்லோகத்தில் இருக்குது. நாம் பிரித்து இப்படி புரிஞ்சுக்கிறோம். தேஷு சங்கஹா உபஜாயத்தே, அந்த விஷயங்கள், இந்திரிய விஷயங்களில் ஒரு ஒட்டுதல் ஏற்படுறது, அதாவது ஒரு பிரியம் ஏற்படுறது. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, அந்த பிரியம் அந்த பொருளை நினைக்க நினைக்க என்ன ஆகிறது, ஆசையாக மாறுறது, அது பேராசையாக மாறிவிடுகிறது. தர்மமான ஆசையை சாஸ்திரம் தப்புன்னு சொல்லாது.
அதர்மமான ஆசையை பற்றி தான் இங்கே பேசுகிறார். ஆக காமஹா சஞ்சாயத்தே, சங்காத்து காமஹா சஞ்சாயத்தே, பேராசை வந்து விடுகிறது. காமாத்து குரோதா அபிஜாயத்தே, அந்த பேராசைக்கு ஏதேனும் இடைஞ்சல் வந்ததுன்னா, பிறராலேயோ இல்லையே நமக்கே அந்த சக்தி இல்லைன்னாலோ நிறைய ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் மனசில் வரும், கோபமாக வரும். அதை சொல்கிறார், காமாத்து குரோதா அபிஜாயத்தே. அம்மாவை கூட திட்டுவோம், யாரெல்லாம் மதிக்கக்கூடியவர்களோ பெரியவர்களோ அவர்களெல்லாம் நிந்த பண்ண ஆரம்பிச்சுடுவோம். கோபத்தினால என்ன பேசுகிறோன்னே தெரியாது. குரோதாத்து சம்மோகா பவதி. சம்மோகான்னு சொன்னால் அவிவேகா, அதாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை எண்ணலாம் எண்ணக்கூடாதுங்கிற அந்த விவேகம், தர்மாதர்ம விவேகம் போயிடும். அதைத்தான் சம்மோகாங்கிறார். சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹா. அதனால என்ன ஆச்சுன்னா, ஸ்மிருதி விப்ரமஹானா சாஸ்திரோபதேசத்தினால கிடைச்ச சம்ஸ்காரங்கள் மனசில் ரொம்ப வருஷமாக நாம் படிச்சிருப்போம், திருக்குறள் படிச்சிருப்போம், ஆத்திசூடி படிச்சிருப்போம். அந்த படித்த படிப்பு எதுக்காக படித்தோம்னா, அது புத்தி சக்தினால படித்தோம், நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கிறதுனால படித்தோம். அதனால் இந்த படித்த படிப்பு பயன்படலைன்னா கடவுள் கொடுத்த அறிவையே வீணாக்கிட்டோன்னு அர்த்தம். ஸ்மிருதி பிரம்சாத்து புத்தி நாசா. புத்தி நாசம், அந்த புத்தி பகவான் பகுத்தறிகிற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அந்த ஆற்றலையே இழந்து விடுவோம். புத்தி நாசாத் பிரணஷ்யதி, பகுத்தறிவை இழந்து விட்டோமே என்றால் பிரணஷ்யதி, வாழ்க்கையின் உண்மையான பயனாகிய தானும் இன்புற்று பிறருக்கும் இன்பத்தை வழங்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுவோம். புருஷார்த்த அயோக்கியா பவதிங்கிறார் ஆதிசங்கரர். வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கு, உண்மையான குறிக்கோளை அடைவதற்கு தகுதி இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். அழிந்து போகிறான்னு என்ன அர்த்தம்? உடம்பு இருக்கும், செத்த பணம் மாதிரி இருப்பான், நிம்மதி இல்லாமல் தவிப்பான்னு அர்த்தம். எனவே எண்ணத்திலிருந்தே கட்டுப்பாடு வேணும். ஒரு பொருளை பார்த்தாலோ, எல்லாம் கண்ணால் பார்க்கிற பொருள், காதால் கேட்குற பொருள், மூக்கால் முகர்ற பொருள், நாக்கால் சுவைக்கிற பொருள், எதை பார்த்தாலும் எண்ணத்தில் ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதை மனசில் ஆழமாக அழுத்தியும் வைக்கக்கூடாது, செயல்படுத்தினாலும் அது சமூகத்துக்கு கெடுதல். அதை அறிவினால, பக்தியினால, சத்சங்கத்தினால அதை நெறிப்படுத்தி நியாயமான ஆசைகளை வளர்த்து உயர்ந்த நிலையை அடையணும், பிறவியை பயனுடையதை ஆக்கணுங்கிறதான் கருத்து. ஆக இதுக்கு பதிலாக தர்மத்தை நினச்சி, தர்மத்தில் ஆசை வச்சு ஈஸ்வர பக்தியோட வாழ்ந்தோமானா நமக்கு அமைதியும் ஆனந்தமும் பெருகும் என்பதுதான் இந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியம். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் க்ரோதோபிஜாயதே, க்ரோதாத் பவதி சம்மோஹः, சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசः, புத்திநாசாத் பிரணஷ்யதி. உங்கள் எல்லோருக்காகவும் பகவான்கிட்ட பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று எல்லா தேவதைகளையும் குருநாதரையும் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன். ஹரி ஓம். ஓம்